அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. தயவுசெய்து வந்து உறவுகள் வந்து பகிருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பகிர்ந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. எதற்காக இதை பகிர சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து சென்ற வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே வெள்ளம் வந்து பயங்கரமான ஒரு சேதத்தை ஏற்படுத்தியது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய மழையை வந்து பெய்திருக்கிறது. இந்த மழையின் காரணமாக நிறைய பாதிப்புகள் வந்து அங்கங்கே நிகழ்ந்திருக்குது. நிறைய உறவுகள் வந்து வீடியோ எடுத்து அதை போட்ட வண்ணம் இருக்கிறாங்க. பயங்கரமான மழை வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்கு. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கி நிற்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரயில் நிலையம், பஸ் நிலையம், விமான நிலையம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம கேட்டோம். ஸோ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா துரித நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து இறங்கியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவங்களை சந்திக்கிறதுக்கு முதல்வர் வந்து நேரம் கேட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து நியூஸ் அப்டேட் இது. ஸோ அந்த நேரம் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமா இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்க இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து, இது சம்பந்தமான நிவாரணம் குறித்து கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே சென்னை பாதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்திய அரசு ஒரு 450 கோடிக்கு மேலே வந்து கொடுத்திருந்தாங்க. அதை தாண்டி வந்து இன்னும் பல இடங்கள்ல வந்து நிலைமை சீராகாத சூழ்நிலை வந்து கடந்திருக்க சூழ்நிலையில இப்போ தென் தமிழகத்திலும் இது போன்ற மழை வந்து குறுக்கிட்டதுனால இப்போ பெரிய சவாலாக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தமிழக அரசுக்கு அப்படின்னு சொன்னா மாற்றுக்கருத்து வந்து இல்லை. இப்போ தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்களும் வந்து நீங்க வந்து இதோட இணைஞ்சு வந்து எங்களோட நீங்களும் கோஆப்ரேட் பண்ணீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இலவச வாட்ஸ்அப் என்ன அறிவிச்சிருக்காங்க. இதுல தொடர்பு கொண்டு, அதாவது வந்து இந்த 4 மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏதாவது வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் வந்து தனியார் நிறுவனங்கள், மற்ற பொது சேவை செய்யக்கூடிய உறவுகள் வந்து நீங்க தாராளமாக முன் வந்து நீங்க உங்களுடைய சேவைகளை செய்வதற்கு நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அது எது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்குறா இருந்தாலும் இல்லை பிஸ்கட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்று துணிகள், பெட்ஷீட்டு, ஏதாவது மக்களுக்கு வந்து நீங்க அத்தியாவசியமான தேவைகள் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு இதே எண்ணில் நீங்க வந்து அழைப்புக்கு வந்து நீங்க தாராளமாக உங்களுடைய உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஏதாவது மக்களுக்கு நன்கொடை செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் தாராளமாக வந்து இந்த எண்ணெய் திரையில் தோன்றக்கூடிய இந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்க வந்து தகவல் தெரிவிக்கும் பட்சத்துல அந்த நிவாரணப் பொருட்கள் எல்லாம் வாங்கி சம்பந்தப்பட்ட மக்களுக்கு வந்து அரசாங்கம் டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம எல்லாரும் இருக்கோம். ஸோ அதனால நம்ம ஏற்கனவே சென்னையில அந்த மாதிரி வெள்ளம் வந்தபோது கூட நிறைய தன்னார்வலர்கள் இறங்கி தங்களோட பணிகளை செய்தீங்க. உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இன்னுமே வந்து சென்னையில பல இடங்கள் சீராகாத சூழ்நிலை போயிட்டு இருக்குது. இருந்தும் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து தற்போது தென் தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற போது ரொம்ப அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்கள் எல்லாரும் கோஆபரேட் பண்ணி இந்த பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கையா இருக்குது. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் மக்கள் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் ஒரு உதவி செய்வோம். ஸோ அந்த ஏரியாவில் ஏதாவது உதவி செய்யணும் நினைக்கக்கூடிய உறவுகள் இந்த திரையில் தொடரக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய சேவைகளை வந்து மக்களுக்கு நீங்க அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் பகிருங்க, எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகட்டும். முடிந்த வரைக்கும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறோம். நன்றி.